guys, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த யூனிட்டில் வந்து சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இதை வந்து பார்ட் 1 வந்து அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் ஒரு சயின்டிஸ்ட் பேரோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் ஆஸ்பெக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீட் ஆஸ்பெக்ட்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து வந்துடும். ஏன்னா இதை வந்து நம்ம படிக்க மாட்டோம். போர்டு ஆஸ்பெக்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதில்லை. ஆனால் புக்கில் வந்து இந்த கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன். இவங்க வந்து சயின்டிஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நிறைய ரிசர்ச் பண்ணி அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி நிறைய ரிசர்ச் வந்து கேரி அவுட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி என்பிகேவை ஆர்டிஃபிஷியலாக வந்து யூரியா மாதிரி அந்த காம்பனண்ட்டை வந்து பிளான்ஸ்க்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கும்போது வந்து மோர் நம்பர் ஆஃப் பிளான்ஸோட ஹார்வெஸ்ட் வந்து அதிகமாக கல்டிவேஷன் பண்ணும்போது அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவர் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் வெரி ஸ்கேர்சிட்டியோட பாவர்ட்டியோட இருந்த காலகட்டம். ஏன்னா அது வந்து வார் இதெல்லாம் வந்து நடந்தனால அவங்க வந்து ஃபுட் க்ராப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து விளைச்சல் இல்லை. அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாயில் என்விரான்மெண்ட் எல்லாம் ஃபேவரபுளாக இல்லாத காலகட்டத்தில் இவர் வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ணி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை வந்து பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேஜராக அந்த வீட்டு ரைஸ் இதில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் வந்து பிறந்திருக்காரு. ஆகஸ்ட் 1925 வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாட்டனியில் வந்து கிராஜுவேட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதிக நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் எங்கே வந்து இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி இதில் தான் வந்து இருந்திருக்காரு. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சம்டைம்ஸ் மேபி தே கேன் ஆஸ்க் இன் MCQ part expand IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இங்கே தான் வந்து இவர் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. நிறையா ரிசர்ச் ஒர்க் பண்ணி அதில் வந்து பாஸ்மதி சம்மந்தமாக வந்து வெரைட்டிஸ் வந்து அது வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இந்த வேர்ல்டு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மன் போர்லாக்னு கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, இன் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக். ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எம்எஸ் சுவாமிநாதன் தான். ஸோ லேப் டு லேண்டு பாருங்கள், லேப்லேயே வந்து கல்டிவேட் பண்ணி அந்த கேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோடெக்கில் கேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக வளரக்கூடிய ஏபிக் மெரிஸ்டம் வந்து அதில் வந்து வளர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம லேண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ லேப்லேயே கல்டிவேட் பண்ணி அதை நம்ம நேச்சுரலாக லேண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பத்மபூஷன் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து அப்ரிஷியேட் வந்து பண்ணியிருக்காங்க. பத்மபூஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு இந்த எம்எஸ் சுவாமிநாதன். ஓகே, ஜஸ்ட் என்னென்னு மட்டும் அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர்டில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து நம்ம பாடி டெவலப்டாக இருக்குது, ஆனால் மென்டலாக வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் நம்ம ஹெல்த் லாஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெல்த்ன்றது மன ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் சோஷியல், மென்டல், சைக்காலஜிக்கல், பிஹேவியரல். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும். வெறும் ஃபிசிக்கலாக பாடியை மட்டும் பில்டப் பண்ணிவிட்டு எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் வந்து நம்ம வீக்காக இருந்தோம்னா அது வந்து ஹெல்த்தியான பர்சனாக வந்து இருக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்டு, மனசும் பாடியும் பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும். அதை வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சில ஹியூமர்ஸ், நத்திங் பட் பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது. அதுதான் நம்ம பேலன்ஸாக வந்து வச்சுக்குது. எப்படி நம்ம பாடியில் வந்து ஃபீவர் வருது அப்படின்னா பிளட்டில் வந்து இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, பிஹெச் வந்து மாறுது, அதனால தான் ஃபீவர் வருது. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம பாடியும் மைண்டையும் வச்சுக்கிட்டோம்னா அதான் நம்ம ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமர்னால் ஒன்றும் இல்லைங்க, பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக் ஃபிலாசபர்ஸ் லைக் ஹிப்போக்ரேட்ஸ், ஃபாதர் ஆஃப் மெடிசன், இவரும் ஆயுர்வேதாவில் உள்ள பர்சன்ஸ், இந்தியன் ஆயுர்வேதாவில் உள்ளவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெல்த்ன்றது ஹியூமர், பேலன்ஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி அசெப்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஹியூமர்னா என்ன, குட் ஹியூமர் ஹைபாத்திசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஹியூமர்ன்றது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம பாடியில் மொத்தம் ஒரு 4 விதமான ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹைபோதிசிஸ் அப்படின்ற வார்த்தையோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இட் கேன் பி அ பாசிட்டிவ் ஆர் எல்ஸ் நெகட்டிவ். அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் வந்து இருக்கலாம். நம்ம தான் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹைபாத்திசிஸில் குட் ஹியூமர் ஹைபாத்திசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த சாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஹியூமர் ஹைபாத்திசிஸில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸில் இந்த பிளாக் பைல் வந்து இருக்கக்கூடிய பிளாக் பைலுன்ற ஒரு ஃப்ளூயிட் வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து காமிக்கிறாங்க, ஹார்ட் பர்சனாலிட்டியோடு அவங்க இருக்காங்க, அண்ட் தென் அவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வருதுன்னு சொல்லி ஒரு ஹைபோதசிஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃப்ளூயிட்ஸ், டெம்பர்மெண்ட்ஸ், என்னென்ன பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பிளட் இருக்கிறதுல இருக்குது, நம்ம பாடி ஃபுல்லாக இருக்குது, சன்வைன், அண்ட் தென் எல்லோ பைட், நத்திங் பட் காலரிக், நத்திங் பட் நம்ம லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேல் பிளாடரில் பித்தம்னு சொல்லுவாங்கன்னா அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. பிளாக் பைலுன்றது ஸ்ப்ளீனு, நம்ம ஸ்டொமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அப்டமன் ரீஜனில் லார்ஜ் பீன் ஷேப்டு ஒரு ஆர்கனாக இருக்கும், அதான் ஸ்ப்ளீனு. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேவிடி ஆஃப் ஆர்பிசி இறந்து போன ஆர்பிசி எல்லாம் ரெட்டிஷ் ப்ரௌன் பிளாக் கலரில் வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து மெலனோகோலிக். ஃப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்பூட்டம், சளி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவிஷ் கிரீன் கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்குது. ஸோ அமாங் தீஸ் 4 பிளாக் பைல் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து என்னவா இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் அண்ட் பர்சனாலிட்டியோட இருக்காங்க. பர்சனாலிட்டி இன் தி சென்ஸ் அப்பியரன்ஸ் கிடையாது, அவங்களோட லீடர்ஷிப் பேஸ் பண்ணியும் அடிக்கடி அவங்க ஃபீவரில் வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் கதை மாதிரி சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய இதை தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள். ஸோ டிஸ்கவரி ஆஃப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வே தான். இவர் வந்து இந்த ஹைபாத்திசிஸை வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் மூலிமா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஹைபாத்திசிஸ்ன்றது எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் அப்பான் தி ஃபேக்சுவல் ஆர் தியரி பேஸ் பண்ணி வந்திருக்கு, நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் ஒரு ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்கவரி ஆஃப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கண்டுபிடிச்ச வில்லியம் ஹார்வி என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த பிளாக் பெல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறாரு. அதில் தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபீவர் வரல, ஆனால் பிளாக் பெல் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த குட் ஹியூமர் ஹைபோதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. அப்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மூலியமாக தான் நம்ம சயின்டிஃபிக்காக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இல்லையான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் வில்லியம் ஹார்வி சிம்பிளாக டெம்பரேச்சரை வந்து தெர்மாமீட்டரில் மெஷர் பண்ணி அந்த பேஷண்ட் பிளாக் பெல் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமோ, ஃபீவர் வரதுக்கு டெம்பரேச்சர் தான் காரணம், பிளாக் பெல் அதிகமானா கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதுதான் கான்செப்ட். ஓகே. இன் லேட்டர் இயர்ஸ் பயாலஜி ஸ்டேட்டட் தட் மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த்ரூ. இப்போ மனசு லேட்டர் இயர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியோட ஆர்கன் சிஸ்டமில் 11 ஆர்கன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது. அதில் நியூரல் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இதுதான் வந்து மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரீசனாக இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எமோஷ்னலி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காண்டியும் மென்டலி நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காண்டியும் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் அண்ட் மென்டல் ஸ்டேட் கேன் அஃபெக்ட் அவர் ஹெல்த். பாருங்கள், ஃபிசிக்கலாக மட்டும் நம்ம ஃபிட்டாக தான் கிடையாது, இதெல்லாம் தான் முக்கியம். அப்புறம் நமக்கு எப்படி வந்து டிசீஸ் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஆல்ரெடி நம்ம சாப்டர் 4ல் பார்த்துருக்கலாம். ஸோ குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இருக்குது, மென்டல் டிசார்டர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேஸ் பண்ணி அப்புறம் பேரண்ட் டு த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ட்ரைட்ஸாகவும் இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமாகவும் இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். அந்த கேரக்டர்ஸ் ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸாகவும் இயற்கையாகவே பிறக்கும் போதே கன்ஜெனிட்டலாக வந்து அந்த டிசீஸ் குழந்தைங்களுக்கு வந்து வந்துடுது, அது இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா மட்டுமே. ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ், வெளியிருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ஆன்டிஜெனை வந்து ட்ரீட் பண்ணோம். வெளியே இருக்கக்கூடிய எல்லா பேத்தஜன்ஸ், கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து டிசீஸ் காணப்படக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு, வாட்டரு, இந்த லைஃப் ஸ்டைல்ஸ், ஸ்லீப்பு, 6 hours மேக்ஸிமம் ஸ்லீப் வந்து எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரொட்டீனாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாலும் ஒபீஸாக இருக்கும் அப்படின்னாலும் சம்டைம்ஸ் டிசீஸ் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்.
இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். அடுத்து ஹெல்த்தோட டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜில். ஹெல்த் அப்படின்றது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். ஆனால் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இது மட்டும் சிம்பிளாக வந்து ஹெல்த்துன்றது சொல்லிட முடியாது. அதை முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியல் வெல்பீயிங், 4 பேரோட பேசணும், பழகணும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது, வி நீட் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஹெல்த்தியான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஹெல்த் சுவர் இருந்தால் தான் சித்திரம் விளைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னால தான் நம்மளால் லாங் லைஃபாக வந்து லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டி நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொடக்டிவான ஒர்க்கை வந்து நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். அதனால் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் பேஸ் பண்ணி மணி வந்து வெல்த்தியாக வந்து நம்ம இருக்க முடியும், மணி ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ஆல்சோ இன்க்ரீஸ் தி லாங்கிவிட்டி ஆஃப் த பீப்புள் அண்ட் ரெடியூசஸ் இன்ஃபேண்ட் அண்ட் மொர்டல் மார்டாலிட்டி. ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பர்சனும் வந்து நல்லா இருப்பாங்க, அம்மாவும் நல்லா இருப்பாங்க, அந்த குழந்தையும் வந்து நல்லா வந்து இருக்க முடியும் ஹெல்த்தியாக இருந்தால். அப்போது பேலன்ஸ் டயட்டு, பர்சனல் ஹைஜீனு, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த்தை அப்படின்னா வந்து நம்ம ஹெல்த்தியான பர்சனாக வந்து இருக்க முடியும். யோகாவது அட்லீஸ்ட் வந்து டெய்லி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ யோகானா பண்ணும்போது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக டிசீசஸ் பற்றின அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இனிஷியலாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது டிசீஸ் வந்துச்சு நம்ம பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். வேக்சினேஷனோட அவேர்னஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் வேஸ்ட்டை, எப்படி வந்து வெக்டர்ஸ், கொசு, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைஜீனிக்காக எப்படி ஃபுட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், வாட்டர் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அடுத்து டிசீஸ், வெளியிருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜன்ஸ், அதை வந்து ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சயின்டிஃபிக்காக. ஆன்டிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் டிசீஸ் காசிங் ஏஜென்ட் ஆர் ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ஆர் ஏலியன் ஏஜென்ட்ஸ். ஆல் ஆன்டிஜென்ஸ்க்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இட் ஷுட் பி அ ஃபாரின் பாடி, வெளியிருந்து வரணும். அண்ட் தென் இட் இஸ் பொசஸிங் ஹை மாலிகுலர் வெயிட், அதுக்கு இருக்கணும், அதிகமான மாலிகுலர் வெயிட் அதுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து இட் ஷுட் எலிசிட் தி இம்யூன் ரியாக்ஷன், இட் ஷுட் எலிசிட் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் ரியாக்ஷன். நத்திங் பட் ஆன்டிஜன் வந்து ஒரு ஆன்டிபாடிஸை வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்டிஜன், ஃபாரின் பாடி. நத்திங் பட் a kind of pathogens. It can be chemical, it can be a microbes or anything else. ஸோ டிசீஸில் 2 டைப்பாக வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அனதர் ஒன் இஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சன் சீக்கிரமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட பரவ ஆரம்பிக்கும். COVID-19 கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் வெரி காமன். ஒன் ஆஃப் அஸ் ஃப்ரம் தீஸ் அட் சம் டைம் ஆர் அதர் சஃபர் ஆகிறோம். ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு காமனாக வந்து அஃபெக்ட் ஆகுது, இன்னொரு ஆள்கிட்ட பரவிக்கிட்டே இருக்குது, அது சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எய்ட்ஸ் ஆர் ஃபேட்டல் அப்படின்னா இறந்து போகிறது, பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில், எய்ட்ஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் கேன்சர். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸை நம்மளால் தொட முடியும், அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம இது கண்டாமினேஷன் கம்யூனிகபிள் டிசீஸஸாக வந்து இது வந்து இருக்காது, பரவாது, அதனால பரவாது, நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு கொடுத்து கேன்சர் மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணாலும் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பேத்தோஜன்ஸ் தவிர இதனாலையும் பாடி வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த 7.1 சப்டாபிக் மட்டும் நீங்கள் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். பேத்தோஜன்ஸ், டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் டிசீஸ் இஸ் நோன் அஸ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீஸ் பற்றின ஸ்டடிக்கு பேர் பேத்தாலஜி. லாஜினா ஸ்டடி, பேத்தோனாலே வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இங்கே 5 டிஃப்ரெண்ட் பேத்தோஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதோட டிசீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸு, புரோட்டோசோவன், ஹெல்மின்தஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பேரசைட்ஸ் ஆர் தேர்ஃபோர் பேத்தோஜன்ஸ், தே ஹாஸ் ஹார்ம் டு தி ஹோஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனிமலுக்குள்ளே அந்த பேரசைட் வாழுதோ அதை ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரசைட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. அங்கே தான் மல்டிப்ளை ஆகுது, அங்கே தான் வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரோ ஆகுது, நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது எல்லாமே.
இந்த பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி மல்டிப்ளை ஆகிறதுக்காண்டியும் அங்கேயே வந்து அது வந்து டெவலப் ஆகவும் நம்ம பாடியை வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. ஒரு பேரியர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்ஃபாலஜி அப்பியரன்ஸ் வைஸாகவும் பாடிக்குள்ளேயும் ஃபங்க்ஷனல் வைஸாகவும் ஃபிசியாலஜி ஆஸ்பெக்ட்லேயும் தேர் வில் பி சம் டேமேஜஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி என்விரான்மெண்ட்க்கு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்போ ஏன் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ பேத்தோஜன் தட் என்டர் தி கட் இன்டெஸ்டைன் ஆகட்டும், ஸ்டொமக் ரீஜன் ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் கம்மியாக இருக்குது. அரௌண்ட் 1.35 3.35 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சொல்கிறாங்க. HClலாம் இருக்குது ஸ்டொமக்கில். ஆனால் அந்த அசிடிக்கான என்விரான்மெண்ட்டையும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகுது அப்படின்னா தேர் வில் பி சம் மாடிஃபிகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த பேத்தோஜனோட பாடியில் வந்து இருக்கிறதுனால தான். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆசிட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் வந்து பேத்தோஜன்ஸ் வந்து அங்கே வளருது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியல, அந்த டிசீஸ் அது இதெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் அட்ஜஸ்டட் டு அவர் பாடி என்விரான்மெண்ட். அது ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. For example, the pathogen that enter the gut must know a way of surviving in the stomach at low pH and resisting the various digestive enzymes. A few representative members from different group of pathogenic organisms are discussed here along with the disease caused by them. So first disease வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைஃபாய்டு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிசீஸ், காமனாக வந்து சசஸ்டபிள் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. டைஃபாய்டுன்ற டிசீஸ் எது மூலிமா பரவுது அப்படின்னா த்ரூ வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டாமினேஷன் மூலிமா தான். தண்ணியும் ஃபுட்டுலேயும் கலப்படம் நடந்துருச்சு, ஏதாவது சீவேஜோ இல்லை வேஸ்ட் கலந்துருச்சு, அதை குடிக்க வாழ்ந்த இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த டைஃபாய்டுன்ற ஒரு டிசீஸ் வந்து வருது. ஒன் ஆஃப் தி பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் பேர் வந்து இம்பார்ட்டன்ட், சால்மோனெல்லா டைஃபி. எழுதும் போது சயின்டிஃபிக் நேம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஜீனஸ் அண்ட் தென் ஸ்பீசிஸ் வில் பி ஸ்மால் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, சால்மோனெல்லா டைஃபி. இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எழுதி பார்த்தா தான் அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ஃபெமிலரைஸ் ஆக முடியும். சயின்டிஃபிக் நேம் சால்மோனெல்லா டைஃபி. இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா தான் இந்த டைஃபாய்டை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இதனால் வந்து ஃபீவர் வருது. ஃபீவர்ன்றது ஒன் ஆஃப் த டிசீஸ் கிடையாது, இட்ஸ் அ சிம்டம்ஸ். பாடியிலேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஒரு அறிகுறி தான் ஃபீவர். வெளியிருந்து வரக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜன்ஸை தான் வந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸாக வந்து இருக்குது. இங்கே பாக்டீரியல் தான் வந்து இந்த சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா தான் இந்த டைஃபாய்டுன்ற நோயை வந்து பரப்புது. ஸோ இந்த பேத்தோஜன்ஸ் ஜென்ரல் நம்ம வாட்டர் அண்ட் ஃபுட் மூலியம் கண்டாமினேஷனெல்லாம் உள்ளே வந்துடுது பாடிக்குள்ளே. என்ட்ரு ஆனோடனே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் மேஜராக வந்து பெர்ஃபரேஷன்ஸ் இந்த சென்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எண்டோத்தீலியல் லைனிங்கை ஃபுல்லாக வந்து அரிச்சிட்டு அங்கே தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணி அங்கேயே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ மேஜராக சால்மோனெல்லா டைஃபி வந்தால் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக ஸ்மால் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலிமா ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிட்டு அப்புறம் அங்கே வந்து பிளட் வழியாக மற்ற ஆர்கன்ஸ்க்கும் வந்து இந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சஸ்டெயின்டு ஃபீவர் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டான ஹை ஃபீவர் இருக்குது, 39 to 40 degree Celsius. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சஸ்டெயின்ட் அப்படின்னா நிலையான ஃபீவராக இருக்குது, வீக்னஸ் ஆகிறாங்க உடம்பு, ஸ்டொமக் பெயின் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஆகுது, ஹெட்ஏக் தலைவலி, லாஸ் ஆஃப் appetite சாப்பிட முடியல. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமன் சிம்டம்ஸ். கான்ஸ்டிபேஷன், ஸ்டொமக் பெயின், லாஸ் ஆஃப் appetite இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ்னு கேட்டால் நம்ம எழுதணும். ஸோ டிசீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டேபிள் காலம் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் இம்பார்ட்டண்ட்டு, வெரி ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஒன்று வந்து சிம்டம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காசட்டிக் ஏஜென்ட் போட்டுக்கோங்க. 2 வந்து சிம்டம்ஸ் போட்டுக்கோங்க. 3 வந்து வந்துச்சுன்னா எந்த பாடி பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு போட்டுக்கோங்க. 4th டேபிள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில டிசீஸ்க்கு டயக்னாசிஸ் இருக்கும், அது இருந்தால் போட்டுக்கோங்க, எப்படி நோய் வந்து கண்டுபிடிக்கலாம். 5வது வந்து எப்படி இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். 6வது வந்து சில டிசீஸ்க்கு வந்து வெக்டார் மூலயமா பரவும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டேப்லெட் காலம் ஃபார்மேட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நோட்டை மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வார்த்தை. பெர்ஃபரேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனை வந்து நம்மளோட குடலில் ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து அது வந்து அரிச்சு அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணி லைனிங்ஸை ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அங்கேயே வந்து குடியேறுது. ஸோ இதுதான் அந்த டைஃபாய்டோட சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் எதனால் காஸ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன், என்ன டைப் ஆஃப் டிசீஸு, ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன். ஸோ அந்த டைஃபாய்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பேர் தான் வைரல் டெஸ்ட். ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க ரிப்பீட்டடாக, வைரல் டெஸ்ட்.
ஓகே, இட் இஸ் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி டிபெண்ட் பண்ணியிருக்க இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ நம்ம பாடியிலேருந்து பிளட்லேருந்து சீரத்தை எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபாடிஸ் கமர்ஷியலாக அவைலபிள் இன் தி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபார்மகூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம ஆன்டிபாடிஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சீரமில் வந்து அந்த ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா அக்ளூட்டினேஷன் வில் பி ஹேப்பன், கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிடலாம் இந்த பேஷண்ட்டுக்கு டைஃபாய்டு இருக்குது அப்படி. டைஃபாய்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சால்மோனெல்லா டைஃபி, பேராடைஃபின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் என்ன டைப்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க டெக்னீஷியன்ஸ். ஓகே, ஸோ இந்த டைஃபாய்டு வந்து எதனால பரவுச்சு, ஒரு கேஸ் ஸ்டடி வந்து ஒன்று இருக்குது. ஸோ தேர் இஸ் அ லேடி கால்டு மேரி மெலன் அப்படின்ற ஒரு லேடி வந்து அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்க வந்து ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு, சமைக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்க வந்து அயர்லாண்ட்லேருந்து மைக்ரேட் ஆகி நியூயார்க் யூஎஸ் வந்து போயிடுறாங்க. அங்கே வந்து வெல்த்தியான இருக்கக்கூடிய பணக்கார செழிப்பாக இருக்கக்கூடிய பணக்கார வீட்டில் வந்து இவங்க வந்து ஒரு பணிப்பெண்ணாக வந்து குக் பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இது வந்து டிசீஸ் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் டிசீஸ் அப்படி தானே. அப்போது இவங்க வந்து குக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அந்த பர்சன்ஸ்க்கு வந்து வீட்டில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டால் சஃபர் ஆகிறாங்க. ஸோ எதனால் இந்த டிசீஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பிளட் டெஸ்ட்டையும் எடுக்கும்போது லாஸ்ட்டில் வந்து இந்த பர்சன் மட்டும் டைஃபாய்டு வரல அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து பிளட்டை வந்து எடுத்துருக்கும் போது, ஸோ இவங்களுக்கு வந்து டைஃபாய்டோட ஆன்டிஜென்ஸ் வந்து அவங்க பிளட்டில் இருக்குது. ஆனால் வந்து நோய் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகலை. ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஒன் ஆஃப் த கேரியராக வந்து இருக்காங்க, நோயை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போது இவங்க குக் பண்ணுறதுனால இது மோஸ்ட்லி இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து டேமேஜ் பண்ணுவோம். சாப்பிட முடியாது, பசிக்காது, செரிக்காது உணவும். அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களோட நெகத்தோட இடுக்குகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு தான் நெகம் வந்து அடிக்கடி நம்ம ட்ரிம் பண்ணிட்டே வந்துருக்கணும். அதை வந்து க்ளீனாக நம்ம வைக்கல, க்ளீன்லெஸ்ஸாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய நெக இடுக்கில் தான் இந்த பேத்தோஜன்ஸ் அழுக்குகள் எல்லாம் அங்கே வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதிலிருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது இந்த பர்சன் தான் வந்து இனிஷியலாக டைஃபாய்டை வந்து மற்ற ஆளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து வராத நோய், ஏன்னா இவங்க கேரியராக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் அந்த மேரி மெலனை வந்து டைஃபாய்டு மேரின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டில் தான் எல்லாமே ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்க டிசீஸை. நான் உங்களுக்கு மேரி மெலன் யாருன்னு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இவங்க தான் மேரி மெலன். டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸில் செகண்ட் ஒன் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாக்டீரியல் டிசீஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா. பி வந்து சைலண்ட், நிமோனியான்னு சொல்லுவாங்க. இங்கே 2 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, 2 விதமான காசல் ஏஜென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே, நேம் வந்து எழுதி பாருங்கள், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸி. 2 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒன் ஆஃப் த சிங்கிள் டிசீஸ் காஸ் பண்ணுது நிமோனியாவில். ஸோ இங்கே என்ன அது நிமோனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் இது வந்து மேஜராக நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை ஏர் சாக்ஸ், ஏர் பேக்ஸ் இருக்குங்க, குட்டி குட்டியாக வந்து பேக் இருக்கும். அந்த பேக்கில் வந்து ஃப்ளூயிடை வந்து அக்குமுலேஷன் நடக்கிறதுனால நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னால வந்து ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்ணிக்க முடியாமல் பேஷண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த நிமோனியாவில். ஓகே, as a result of the infections, alveoli get filled with fluid leading to severe problems in respirations. அதாவது தேவையில்லாத ஃப்ளூயிட்ஸ் வந்து வேஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து இந்த பாக்டீரியாவில் வரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், தண்ணி மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் அக்குமுலேட்டட் இன் டு தி ஆல்வியோலை ரீஜியன்ஸ் ஆஃப் த லங்ஸ். ஆல்வியோலை ஏர் பேக்குள்ள லங்ஸ்லக்குள்ளே அடைச்சி போயிடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து சேச்சுரேஷன்ஸ், ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பாதிக்க வந்து ஏற்படுத்துது. ஸோ சிம்டம்ஸ், இந்த நிமோனியாவோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர், சில்னஸ் இருக்குது, காஃப் இருக்குது, அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்காங்க, ஹெட்டேக் இருக்குது. ஃபீவர், சில்னஸ், காஃப், ஹெட்டேக் இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியா. ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேலேருந்து ப்ளூயிஷ் கலரில் போயிருது. யூஸ்வலாக ஆக்சிஜன் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, பாடிக்கு தேவைப்படுது அப்படின்னாலே ரெட்டிஷ் இருக்கக்கூடிய நெயில்ஸில் கீழே இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூயிஷ் கலரில், கிரே டு ப்ளூயிஷ் கலர் வந்து மாறிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹெல்த்தியான பர்சன்ஸ், இது ஒன் ஆஃப் த கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஹெல்த்தியான பர்சன்ஸ் வந்து அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் தண்ணி மாதிரி தும்மும் போது ஸ்ப்ரெட் ஆகும்னா அதுவாகட்டும், இல்லை ஏரோசால்ஸ், வாட்டரில் கண்ணுக்கே தெரியாமல் துகள்கள், டைனி பார்ட்டிகல்ஸ், வாட்டர் ஃப்ளூயிட் லைக் இல்லை கண்ணுக்கே தெரியாத ஒரு பார்ட்டிகல் தான் ஏரோசால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லைட்டாக ஃப்ளூயிட் மாதிரியும் கேஸ் மாதிரியும் அந்த ஸ்டேட்டில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஃப்ளூயிட் ஸ்டேஜ், கண்ணுக்கே தெரியாத இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஸ்டேஜில் அது வந்து இட் இஸ் தும்மும் போது வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிடுது. கண்டாமினேட்டட் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ் தான் அதுவும். அப்போது அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்க யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ் திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் டிசென்ட்ரி. டிசென்ட்ரி இஸ் காஸ்ட் பை சிஜலா அப்படின்னு ஒரு பாக்டீரியா. பட் இதை பற்றின சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கல. காசிடேஜன் மட்டும் இதில் போட்டுடுறேன். என்னென்னு சிஜலான்னு ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா டிசென்ட்ரி, வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து டைரியா போகும்போது அதோட சேர்த்து பிளட்டில் ஸ்டூல் வந்துடும். ஸ்டூலில் வந்து பிளட்டு வந்து அப்சர்வ் பண்ணலாம். செகண்ட் டிசீஸ் இஸ் பிளேக். பிளேக் இஸ் காஸ்ட் பை எர்சினியா பெஸ்டிஸ். எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியானால் வரக்கூடிய டிசீஸ் தான் பிளேக், கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ரோடன்ஸை வந்து இந்த ரோடன்ஸ், எலி, பெருச்சால், பேண்டிகூட்டு, இந்த மாதிரி ரோடன்ஸில் அதனால தான் வந்து இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒன் ஆஃப் த ரீசன். மெயினாக அந்த டிசீஸ் ஏன் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா த்ரூ மைட்ஸ். இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா பரவுது. இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இந்த மைட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ரோடன்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மைட்ஸ்லேருந்து ரோடன்ஸ்க்கு அந்த பாக்டீரியா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்புறம் அந்த ரோடன்ஸ் வந்து இன்கேஸ் ஹியூமன் பீங்ஸை வந்து நம்ம கடிச்சிட்டாலோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பட்சம் டேரெக்டாக ஹியூமன் பீங்ஸ்க்கு வரணும் அப்படின்னா, ஸோ சாயிலில் தான் அந்த மைட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ மண்ணில் நம்ம அதிகமாக வளர்கிறோம் அப்படின்னாலும் அந்த மைட்ஸ் வந்து நம்மளை பைட் பண்ணிடுச்சுன்னா, இந்த பாக்டீரியா உள்ளே வந்துருச்சுன்னா இந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். மேஜராக இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணிடும். எர்சினியா பெஸ்டிஸ், பிளேக். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிப்தீரியா. டிப்தீரியா வந்து பார்த்தீங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியம். கார்னிபாக்டீரியம் டிப்தீரியன்ற ஒரு பாக்டீரியா தான் வந்து இந்த நோயை காஸ் பண்ணுது. டிபிடி, டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ்ன்னு ஒரு வேக்சின் வந்து கம்பைனில் வந்து நம்ம கொடுப்பாங்க. இந்த நோய் வந்துருச்சுன்னா த்ரோட்டு தான் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணும். த்ரோட் ரீஜன், தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. பெர்டியூசஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கக்கோவா நிறுவனம்னு சொல்லுவாங்க, இருமிக்கிட்டே வந்து இருப்பாங்க அந்த பேஷண்ட். டெட்டனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் தான். அதாவது சின்னதாக வந்து ஒரு காயம் இல்லை ஏதாவது ஒரு ராடு குத்திருச்சு, ரெஸ்ட் ஆனது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் ஸ்பாம்ஸ், இதெல்லாம் வந்து மஸ்குலர் ஸ்பாசம்ஸ், இதெல்லாம் வந்து மசில்ஸ் தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து காமன் டிசீஸ் இன் ஹியூமனில். பேக்டீரியா டிசீஸில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து காமன் டிசீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, வைரல் டிசீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைரல் டிசீஸை பொறுத்தளவுக்கு ரைனோ வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி குரூப் ஆஃப் வைரஸ். இந்த வைரஸ்னால தான் வந்து இன்ஃபெக்ஷியஸ் கோல்டு வந்து நமக்கு வந்து காஸ் ஆகுது. ஹியூமன் எயில்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்மோட மீனிங் டிசீஸ். காமனாக கோல்டு வரக்கூடிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைனோ வைரஸ்ன்ற குரூப் ஆஃப் வைரஸ் வரதுனால தான். இது செட் ஆஃப் கிளாஸ் மெம்பர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ், நிறைய வைரஸ் இருக்குது. அதில் ரைனோ வைரஸ்ன்ற ஒரு குரூப்பில் நிறைய 100 ஸ்ட்ரெயின்ஸ் கிட்ட சொல்கிறோம். இப்போ அடிக்கடி நம்ம சின்ன வயசுலேருந்து கோல்டெல்லாம் சஃபர் ஆகணும். ரீசன் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் வேறு அதனால தான் அடிக்கடி நம்ம கோல்டு வந்துடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நோஸ், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நிமோனியாலையும் ஆல்வியோலே தான் அஃபெக்ட் பண்ணிச்சு, லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணல. லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலே தான் அஃபெக்ட் பண்ணிச்சு, ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் வந்து காஸ் பண்ணலை. ஆனால் இங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், நோஸு இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, லங்ஸை வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தலை. அப்போது சிம்டம்ஸ் நேசல் கன்ஜெக்ஷன்ஸ், மூக்கடைப்பு, டிஸ்சார்ஜ், மூக்குலேருந்து தனியாக வருது, சோர் த்ரோட்டு, தொண்டை வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ஷாக, அதாவது ரொம்ப கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஹார்ஸ்னஸ், வாய்ஸில் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குது, பேச முடியல, காஃப், அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்காங்க, ஹெட்டேக் இருக்குது, டயர்ட்னஸ்லாம் வந்து இருக்குது. யூஸ்வலாக இந்த கோல்டு வந்துருச்சுன்னா ஒரு வாரமாவது மேக்ஸிமம் இருக்குது, 3 to 7 days, வெரி இம்பார்ட்டண்ட். ட்ராப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருமும் போதோ தும்மும் போதோ ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை இன்ஹேல் பண்ணால் டேரெக்டாக இல்லை அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டாலோ கோல்டு வந்து பரவாயில்ல, சான்சஸ் வந்து அதிகம். ஏன் அடிக்கடி வருதுன்னா ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெயின்ஸ் இன் த சென்ஸ் கைண்ட் ஆஃப் டைப்ஸ். இந்த ரைனோ வைரஸில் நிறையா டைப்ஸ், வெரைட்டிஸ் இருக்குது. அது மூலிமா வரக்கூடிய டிசீஸ் தான் காமன் கோல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மலேரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் வைரல் டிசீஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவன் டிசீஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட், ஜோவா மீன்ஸ் அனிமல். ஃபஸ்ட்டு வந்தக்கூடிய அனிமல் ஃபைலம் புரோட்டோசோவாவில் நம்ம இங்கே 2 டிசீஸ் வந்து பார்க்க போகிறோம். டிசீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா மலேரியான்னு ஒரு நோய். ஸோ இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா எது மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா த்ரூ அ ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. இந்த மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோன்ற மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்கிறதுனால நம்ம போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனிஃபிலஸ் மஸ்கிட்டோ மட்டும் எழுதிடுவோம், ஃபீமேலை விட்டுருவோம், ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஃபீமேல் மஸ்கிட்டோன்னு எழுதிடுவோம், சயின்டிஃபிக் நேம் விட்டுருவோம், அங்கேயும் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோன்னு ஃபுல்லாக எழுதி பழகணும். ஸோ இதில் நிறையா
பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ஜீனஸ் இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி எண்டோ பேரசைட். இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு டைனி புரோட்டோசோவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மலேரியான்ற நோய் வந்து வருது. அதை பரப்பக்கூடிய இந்த பேரசைட்ஸை பரப்பக்கூடிய வேலை வந்து இந்த ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் ஒரு 4 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. வைவாக்ஸு, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம், பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்னு இருக்குது. கொடுக்கல, ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்றேன். பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் மலேரியாவோட ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4ல் அதிகமாக மேலிக்னன்ட் ரொம்ப மக்கள் மத்தியில் அதிகமாக வெளிப்படுறதும் ரொம்ப விருலன்ஸ் அதிகமாக காமிக்கிறதும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதும் எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம்னால. அப்படி கேட்பாங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம்னால சீரியஸ் மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதிகமாக. ஸோ அதோட லைஃப் சைக்கிளை நம்ம அடுத்து பார்ப்போம் பின்னாடி. இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் எப்படி வருது அப்படின்றது இது நான் பின்னாடி இங்கே கொடுத்துறேன். டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டயக்ராம் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பின்னாடி இங்கே லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி பட் வெரி இம்பார்ட்டண்ட். போன தடவை இந்த வருஷம் 2026 போர்டில் வந்து டிசீஸ் ஆஸ்பெக்டில் இந்த சாப்டரில் இம்யூனோகுளோபின் பற்றி 8 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு எம்சிக்யூ, ஒரு ஏஆர், ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எம்சிக்யூவில் காமன் கோல்டோட சிம்டம்ஸ் பற்றி கொடுத்து என்ன வைரஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஏஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ அசஷன் ரீசன்லேயும் டிசீசஸ் ஓரியன்டாக தான் கேட்டிருந்தாங்க. டிசீசஸாக கேன்சர்னு தெரியலையே, ஒரு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அந்த என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தான்னு பார்த்துருந்தோம். அடுத்து 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் கேட்டிருந்தாங்க. அடுத்து அஸ்கேரியாசிஸ் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. மொத்தம் 8 மார்க் கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் போர்டில் இந்த சாப்டரில். போன வருஷம் போர்டில் வந்து 6 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் யூஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று, பின்ன வந்து ஆன்டிபாடி வச்சு ஒரு ஏஆர் ஒன்றும் ஒரு எம்சிக்யூ ஒன்றும் கேட்டிருந்தாங்க. ஸோ போன வருஷம் 6 மார்க், இந்த வருஷம் 8 மார்க். அப்கமிங் இதில் வந்து மேபி லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா பேரசைட் கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, ஸோ ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்றது தான் இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம். இதை நான் பின்னாடி என்சைட்லேயே கொடுத்துருப்பான். இன்ஃபெக்ஷியஸ் நோயை வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷியஸ் காஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான். இந்த ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்போர்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டில் ஆக்சுவலாக இருக்கும். ஃபீமேல் மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்கும். இப்போ இந்த மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து பைட் பண்ணுதுன்ற பட்சத்தில் அந்த ஸ்போர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனோட பிளட் ஸ்ட்ரீமில் வந்து என்டர் ஆகக்கூடிய அந்த பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து பிளட்டில் சர்க்குலேட் ஆகி என்டர்ஸ் இன்டு தி லிவரில் போய் செட்டில் ஆகுது. ஏன் லிவருக்கு போகுது அப்படின்னா லிவரில் தான் அதுக்கு தகுந்த ஆப்டிமமான கண்டிஷன்ஸ் தகுந்த பிளேஸ் இருக்குது. அது வந்து மல்டிப்ளை இருக்குது, தகுந்த இடமா வந்து இருக்குது. ரெண்டாவது அங்கே தான் நிறையா நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் போன் மேரோலே தான் பர்த் ஆனாலும் லிவர்லேயும் வந்து கொஞ்சம் சிந்தசிஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் முதல்ல அது லிவரில் போய் லிவரில் போய் அது வந்து உட்காந்துக்குது. லிவரில் போய் மைக்ரேட் ஆகி போயிட்டு லிவரில் இருக்கக்கூடிய ஹெப்படோசைட்ஸை ஃபுல்லாக வந்து அங்கே அதை யூஸ் பண்ணிக்குது. அதை யூஸ் பண்ணி அங்கே நல்லா டெவலப் பண்ணிக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது, டெவலப் ஆகிட்டு அந்த லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி வெளியே வருது. ஸோ பர்ஸ்ட் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக லிவரில் போய் அட்டாக் ஆகி லிவர்லேயே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகி அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி பைனரி ஃபிஷன் மூலிமா வந்து டக்குன்னு வந்து மல்டிப்ளை ஆகிக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து பர்ஸ்ட் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ இதை என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டேஜ். முன்னாடி பார்த்தது ஸ்போரோசாய்ட்ஸ், சலைவரி கிளாண்டில் இருந்து ஸ்போர்ஸ் வந்துச்சு. லிவரில் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஸ்டேஜை மீரோசாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லிவரில் மல்டிப்ளை ஆகி அந்த செல்ஸ்லேருந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துடுது. அப்போ லிவர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்பிசிக்கு போகுது. ஆர்பிசி தான் அது வந்து அட்டாக் பண்ணும் மேஜராக. லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஃபஸ்ட்டு, அடுத்து ஆர்பிசி தான் மேஜராக அட்டாக் பண்ணும். இந்த ஸ்டேஜை வந்து ட்ரோபோசாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரோபோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் இது. ட்ரோபோசாய்ட்ஸில் லிவர்லேருந்து அட்டாக் ஆகி ஆர்பிசிக்குள்ளே போய் ஆர்பிசியில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஆர்பிசியில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்பெல்லாம் பர்ஸ்ட் அவுட் பண்ணி வெளியே வருது. பர்ஸ்ட் அவுட் பண்ணி வெளியே வரும்போது ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த ஆர்பிசியோட ஷேப்பு பைகான்கேவ் ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரெமனன்ஸ் டெப்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டாக்ஸின் ரிலீஸ் ஆகுது. டாக்ஸின் பேர் ஹீமோடாக்சின். இந்த ஹீமோடாக்சின்ற டாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகிறனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. சில்னஸ் ஆகட்டும், ரெக்கரிங் ஃபீவர் ஃபார் 3 to 4 days, காய்ச்சல் விட்டு அடிக்கும். காலையில் இருக்கும், சாயந்தரம் இருக்கும், காலையில் வரும், விட்டு காய்ச்சல் 3 to 4 நாள் அப்சர்வ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஹீமோசோயின்ற டைஜஸ்டட் பார்ட்டில் ஆர்பிசி வந்து
அதில் இருந்து ஹீமோட்டோசோன்ற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகிறனால தான் இந்த சிம்டம்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகுது. ஒன்ஸ் எக்ஸிபிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராசைட்ஸ் வந்து உள்ள நம்ம பிளட்டில் ஆர்பிசியில் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி மேல் அண்ட் ஃபீமேல் கேமட்டோசைட்ஸ், கேமெட்டுக்கு முந்தின ஸ்டேஜ், ப்ரையராக இருக்கக்கூடிய முந்தின ஸ்டேஜ், இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் கேமட்டோசைட் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட் வேறு, கேமட்டோசைட் வேறு. கேமட்டோசைட்ன்றது கேமெட்டுக்கு முந்தின ஸ்டேஜ். இது வந்து இம்மெச்சூராக வந்து இருக்குது, அண்டர் டெவலப்மெண்ட்டில் வந்து இருக்குது. அப்போ மேல் அண்ட் ஃபீமேலாக அது டிஃபரன்ஷியேட் ஆகிக்குது. அந்த ஸ்போர்ஸில் இருக்க வந்து நெக்ஸ்ட் ஆர்பிசியை யூஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி அங்கேயே அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஹிமோசைனோட இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமட்டோசைட்டை டிஃபரன்ஷியேட் ஆகிக்குது. இப்போது இந்த கேமட்டோசைட் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து நம்ம மஸ்கிட்டோ ரெண்டாவது தடவை வந்து அதே மஸ்கிட்டோவாக இருக்கலாம், இல்லை வேறு மஸ்கிட்டோவாக கூட இருக்கலாம். செகண்ட் டைம் வந்து இந்த கேமட்டோசைட்ஸை வந்து பிளட் மீலை வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட் மீலை எடுத்துருச்சு அப்படின்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமட்டோசைட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு கேமெட்டாக அதோட மஸ்கிட்டோட பாடியில் வந்து உள்ளே போயிடும். பிளட் எடுக்கும்போது அந்த கேமட்டோசைட்ஸ் சேர்ந்து போயிருது மஸ்கிட்டோட பாடிக்குள்ளே. அதுக்கப்புறம் அது கேமெட்ஸாக மாறி ஃபெர்டிலைசேஷன் செக்ஷுவல் மெத்தடில் எங்கே நடக்குதுன்னா மஸ்கிட்டோட கட் இன்டெஸ்டைனில் வந்து நடக்குது. ஓகே, மஸ்கிட்டோட இன்டெஸ்டைனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அந்த ஸ்போர்ஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து சலரி கிளாண்ட்லேயே வந்து டெபாசிட் ஆகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ மஸ்கிட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஹோஸ்ட். ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ ப்ரைமரி ஹோஸ்ட்னா அந்த அனிமலோட பாடியில் இந்த பேராசைட்ஸ் வந்து இருக்குது. செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ். அப்போது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ஹியூமன் பீயிங்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக மஸ்கிட்டோ. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ரொம்ப ஈஸியும் கூட. புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப ஈஸி. அது டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட் இதையும் நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ பிளாஸ்மோடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம், அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்மாக வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்போரோசைட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் எதனால்? த்ரூ அ ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ கிடைக்கிறதுனால. பேராசைட்ஸ் வந்து மல்டிப்ளை வித்தின் தி லிவர் செல்ஸ், ஹெப்படோசைட்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அடுத்து ஆர்பிசி வந்து அட்டாக் பண்ணுது. The ruptured RBC is associated with the release of a toxic substance. So toxin release ஆகுது. அந்த toxin பேர் ஹீமோட்டோசோயின், which is responsible for chillness and heavy recurring fever every 3 to 4 days. Very important. When a female anopheles mosquito bites an infected person, parasite enter the mosquito ஓட பாடிக்குள்ளே வந்து அந்த parasites enter ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து டெவலப்மெண்ட் வந்து காமிக்குது. The parasites multiply within them to form sporozoites வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் salivary gland வந்து இந்த sporozoites ஸ்டோர் பண்ணிக்குது. When these mosquitoes bite a human, the sporozoites are introduced into the body, thereby initiating the events mentioned above. It is interesting to note that the malarial parasite requires 2 hosts. One வந்து female anopheles mosquito, another one is human beings. Human beings are the secondary host. Asexual reproduction, the sexual reproduction. Second disease வந்து செகண்ட் புரோட்டோசோவா டிசீஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அமீபியாசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிஸ் அப்படின்னு வந்தாலே அது இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். அந்த டேர்மோட மீனிங் இன்ஃப்ளமேஷன். ஸோ எப்படி நம்ம டைஃபாய்டில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து ப்ரிஃபரேஷன் ஆச்சோ, இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ப்ரிஃபரேஷன் வந்து காஸ் பண்ணியிருக்கு. பேராசைட்ஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் வந்து குடியேறுது. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பேராசைட் புரோட்டோசோவா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டெமிபா ஹிஸ்டோலிட்டிகா. இதை காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமீபியாசிஸ். ஸோ சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஆகுது, அப்டமினல் பெயின் வருது. அங்கே ஸ்டொமக் பெயின், இங்கே அப்டமினல் பெயின், கிராம்ஸ் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிளட் வித் ஸ்டூல் வித் எக்ஸஸ் மியூக்கஸ். பிளட்டு மலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாடியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்டில் இருக்கக்கூடிய மியூக்கஸ், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடுது. பிளட்டு கிளாட் ஆகுது. ஸோ இதான் அதோட சிம்டம்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளே வந்து ஜென்ரலாக எழுதிடலாம். ஆனால் இங்கே வந்து சிம்டம்ஸ் எழுத முடியாது. தேர் இஸ் ஷார்ட்கட் கால்டு CACBS. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். CAPCS. So first C stands for constipation, மலச்சிக்கல். செகண்டு அப்டமினல் பெயின். மூணாவது பீன் போட்டிருக்கேன், பிளட் கிளாட் ஆகுது. சி வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ், பிடிப்புன்னு சொன்னேன்னா மசில்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்டமினல் மசில்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. அடுத்து ஸ்டூல் வித் எக்ஸஸ் மியூக்கஸ் அண்ட் பிளட் கிளாட்ஸ். இதை நான் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ ஹவுஸ் ஃப்ளைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேரியர்ஸ். ஒன்ஸ் வந்து இந்த பேஷண்ட் வந்து வெளியே ஓப்பன் டிஃபிகேஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் வந்து ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து அந்த இடத்துல மலத்தில் போய் உட்காந்துட்டு வேற ஒரு ஃபுட் பார்ட்டிகல் வாட்டரில் வந்து போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இவங்க இந்த ஸ்போர்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து மெக்கானிக்கல் கேரியர். ஈவன் தோ டைஃபாய்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ்னால பரவும். ஆனால் அது வந்து என்சிஆர்டியில் கொடுக்கல. ஸோ அந்த பர்சன் ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஃபுட் மூலியமாகவும் வாட்டர் மூலியமாகவும் கண்டாமினேட்டட் டிசீஸ் தான் இந்த என்டெமிபா ஹிஸ்டோலிட்டிகா காஸ் பண்ணக்கூடிய அமீபியாசிஸ். ஓகே, அவ்வளோதான் முடிக்க போகிறோம்.
ஃபுட் அண்ட் மூலிமா கண்டாமினேஷன் மூலிமா, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுட் கண்டாமினேஷன் மூலிமா ஃபீக்கல் மேட்டர் ஒரு பர்சனுக்கு வந்து இன்னொரு பர்சனுக்கு ஃபீக்கல் மேட்டர் மூலிமா ஃபுட் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கண்டாமினேஷன் ஆஃப் அதனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இதோட உங்களுக்கு பாக்டீரியல் வைரஸு புரோட்டோசோன் முடிஞ்சிருச்சு. அடுத்து அஸ்காரியாசிஸ் ஹெல்மின்தஸ் டிசீஸ் பார்த்து முடிச்சிட போகிறோம். ஹெல்மின்தஸ் அப்படின்னா வார்ம்ஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். ஆசிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இங்கே அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்டர் 4ல் ஒரு புழு வந்து பார்த்துருப்போம். ரவுண்ட் வார்ம் பிலாங்ஸ் டு தி ஃபைலம் ஆஸ்கெல்மின்தஸ். கிராஸ் செக்ஷன் பண்ணால் எல்லாமே சர்க்குலராக வந்து அந்த வார்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 2 விதமான வார்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரவுண்ட் வார்மு, இன்னொன்று வந்து ஃபிலேரியல் வார்மு. இந்த 2 டிசீஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் வார்ம் காஸ் பண்ணக்கூடிய அஸ்காரியாசிஸ் வந்து பார்த்துடலாம். ஆசிஸ்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இன்டெஸ்டைனில் தான் அது வந்து அந்த இன்டெஸ்டைனில் தான் அந்த பேரசைட்ஸ் வந்து குடியேறுது, அங்கே வந்து வாழுது. ஓகே, சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎம் ஃபேப்னு ஒரு கோத்ரேஜ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வந்து இருக்குது, ஐஎம் ஃபேப். ஸோ இதெல்லாம் ஓட்ட முடியாது நம்மளால் ஜென்ரலாக கதை எழுத முடியாது. அதுக்காண்டி ஷார்ட்கட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வச்சுட்டேன். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் ப்ளீடிங். உள்ள இன்டெஸ்டைன்லேயே வந்து ப்ளீடிங் வந்து நடக்க ஆரம்பிக்குது. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மஸ்குலர் பெயின். அப்போ அப்டோமினல் பெயின் வந்து பார்த்தோம், அமீபியாசிஸ். ஸ்டொமக் பெயின், டைஃபாய்டு. எஃப் வந்து ஃபீவரு. ஏ வந்து அனிமியா. பி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆஃப் இன்டெஸ்டினல் பேசேஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பேசேஜ் எல்லாம் பிளாக் ஆகிடுது. த எக்ஸ் ஆஃப் த பேரசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஓப்பன் டிஃபிகேஷன் பண்ணும்போதோ இல்லை நார்மலாக ஸ்டூல் ரிலீஸ் ஆகும்போதோ இந்த பேராசைட்டோட எக்ஸ் ஃபீசஸில் வந்து வந்துடும். அது மூலிமா மெக்கானிக்கல் வெக்டர் மூலிமா வந்து இட் கேன் பி ஏபிள் டு டிரான்ஸ்மிட். ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு, என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து சாயில்லையோ வாட்டர்லேயோ பிளான்ட்ஸ்லேயோ கண்டாமினேஷன் நடந்து அந்த எக்ஸ் மூலிமா இந்த பேரசைட்ஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி கண்டாமினேட்டட் டிசீஸ் உள்ளே வரக்கூடிய டிசீஸ் தான். ஓகே, இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்டெஸ்டைனில் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ப்ராப்பராக நம்மளால் சாப்பிட முடியாது, பசிக்காது, ஸ்டூல் மலம் வந்து கழிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் ஹெல்மின்தஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்டியாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 நேம் இருக்குது, உச்சிரியா பிரான்கிராஃப்டி, உச்சிரியா மலை அப்படின்ற பேத்தஜன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா மேஜராக இன்ஃப்ளமேஷன்ஸ் எங்கே வந்து வீக்கம், ஆசிஸ்னால இன்ஃப்ளமேஷன் சொன்னேன், எங்கே வந்து வீக்கம் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோயர் லிம்ஸ் கால்களில் தான் வீக்கம் வந்து ஏற்படுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம பாடியோட ட்ரைனேஜ் சிஸ்டம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். ஸோ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை ஃபுல்லாக கலெக்டிவாக ட்ரைன் பண்ணி அதை வந்து பிளட் வெசல்ஸ்ட்டை கொடுத்து வேஸ்ட்டை வந்து வெளியேற்றும். ஆனால் இங்கே லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் போய் இந்த பேத்தஜன்ஸ் ஃபுல்லாக போய் ஸ்டோர் ஆகி அங்கே போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பிளாக் ஆகிடுது. அப்போ வேஸ்ட்டு ஃபுல்லாக எங்கேயும் அக்குமுலேட் ஆகுது. லைக் இடிமான ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. கால் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஃபுல்லாக பிளட்லேயே கலந்து காலில் வந்து தசை வந்து வீங்கிடுது. ஓகே, இந்த பேஷண்ட்ஸ் வந்து உயிரோட இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து பார்க்க யானைக்கால் மாதிரி வந்து இருக்கும். யானைக்கால் நோய் அப்படின்னு கூட தமிழில் சொல்லுவாங்க. ரொம்ப 10 years பிஃபோர் ரொம்ப வந்து ரேப்பிடாக பரவிட்டு இருந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது ஒரு மஸ்கிட்டோ தான் வந்து இந்த டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு ஒரு மஸ்கிட்டோ. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோன்ற மஸ்கிட்டோ தான் டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. உச்சிரியா பிரான்கிராஃப்டி, உச்சிரியா மலை நேம் வந்து எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகுது, கால் வந்து வீங்கிடுது. ஃபிலேரியல் வார்ம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வார்ம் பேர் ஃபிலேரியல் வார்ம், காமன் நேமு. சயின்டிஃபிக் நேமு உச்சிரியா பிரான்கிராஃப்டி, உச்சிரியா மலை. ஓகே, வந்துருச்சுன்னா இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் மேல்ஸில் ஒரு ஸ்க்ரோட்டமே வந்து இன்ஃப்ளமேஷன் நடந்து அந்த ஒன் ஆஃப் தி ஸ்க்ரோட்டம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டிங் இன் கிராஸ் டிஃபார்மிட்டிஸ். அப்படின்னா நார்மலாக அதோட ஃபங்க்ஷன் இல்லாமல் குறைஞ்சு காணப்படும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, ஹெல்த்தி பர்சன் த்ரூ ஃபீமேல் மஸ்கிட்டோ வெக்டாஸ், ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் பிளட்டை வந்து சக் பண்ணுவோம். யூஸ்வலாக மேல் மஸ்கிட்டோஸ் பிளான்ட்டோட சாப்பை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த டிசீஸும் பார்த்துட்டோம். அடுத்து 5th டைப்பு ஃபங்கல் டிசீஸ். இங்கே நமக்கு ரிங்வார்ம் கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் 3 விதமான ஸ்பீசிஸ் தான் ரிங்வார்ம் காஸ் பண்ணுது. படர் தாமரை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கல் ஸ்கின் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது. இங்கே வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி இன்ஃபெக்ஷ் டிசீஸ். ஒரு பர்சன்ட்டுக்கு இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸு, இன்னர்வேர்ஸு,
அவங்க யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டக்குன்னு ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பர்சனுக்குலாம் ஈஸியாக வந்து டக்குன்னு ட்ரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதனால். ஸோ சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ், ஸ்கேலி லெஷன்ஸ், செல்ஸ் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஷெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது போக அந்த ஸ்கின்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, நெயில்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது, டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, ஸ்கேல்ப்பையும் வந்து அது வந்து டேமேஜ் காஸ் பண்ணுது. ஸோ தீஸ் லீஷன்ஸ் ரெட்டிஷ் கலரில் வந்து ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ இந்த லெஷன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக வந்து உங்களுக்கு அரிப்பு ஏற்படுது. ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் தான் வந்து அதுக்கு ஃபங்கஸ்க்கு வளர தேவை ஆப்டிமமாக என்விரான்மெண்ட்டாக வந்து இருக்குது. இந்த ஃபங்கஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வாழும் அப்படின்னா குரோயின் அப்படின்னா தை ரீஜனு குரோயின்னு சொல்லுவாங்க, ஆர் பிட்வீன் த டோஸ். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். அப்போது வாட்ரு எங்கன்னா ஹீட் தண்ணி இருக்கோ வெட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சீக்கிரமாக வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ யூஸ்வலாக இந்த என்ன பண்ணுவோம், ரிங்வார்ம்ஸ் வந்துருச்சு, இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸை ஹாட் வாட்டரில் டெட்டால் போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னொரு பர்சனோட ட்ரெஸ் வந்து அவங்களோட போட்டுட்டோம் அப்படின்னாலும் வர வாய்ப்பு இருக்குது. டவல்ஸு, இதெல்லாம் கோம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டால் ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். 3 விதமான ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க, சயின்டிஃபிக் நேமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டா, ட்ரைகோஃபைட்டா. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பர்சனல் ஹைஜீனிக்காக நம்ம வந்து இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். பாடியை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. கன்சப்ஷன் ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் என்ஷூர் பண்ணிக்கணும், பேலன்ஸ் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் இதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி ரிசர்வாயர்ஸை இந்த மாதிரி மஸ்கிட்டோஸ் இல்லாத மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். செஸ்பூல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க், குட்டியாக குளம் குட்டை இந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கெங்கன்னா வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து இந்த வெக்டார்ஸ் வந்து டெவலப் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். டைஃபாய்டு, அமீபியாசிஸ், அஸ்கேரியாசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டாமினேட்டட் அண்ட் ஃபுட் கண்டாமினேட்டட் டிசீஸ். ஓகே, அண்ட் தென் ஏர்பார்ன் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, காமன் கோல்டு எல்லாம் ஏரில் வந்து பரவக்கூடிய டிசீஸ். 7.1 மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட் வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து தவிர்க்கணும். அந்த பர்சனோட காண்டாக்ட் வந்து இருக்கக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மலேரியா, ஃபிலேரியாசிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ், வெக்டார்ஸ். மலேரியா வந்து ஃபீமேல் அனஃபிலஸ், ஃபிலேரியாசிஸ் வந்து ஃபீமேல் குலெக்ஸ் மஸ்கிட்டோ வழியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை ப்ரீட் பண்ண விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே எலிமினேட் பண்ணிடலாம் அந்த டிசீஸை. ஈவன் ஸ்ரீலங்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேரியா டிசீஸ் வந்து இல்லை, ஒரு ஆள் கூட நோய் வந்து ரிப்போர்ட் ஆகலை. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிள் செல் டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிக்கிள் செல் அதிகமாக இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மலேரியா வந்து ரிப்போர்ட் ஆகிறதில்ல. ஏன்னா சிக்கிள் செல் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டும் எது வந்து அஃபெக்ட் பண்ணணும்னா பிளட்டு ஆர்பிசி தான் அஃபெக்ட் பண்ணும், மலேரியாவும் ஆர்பிசி தான். அப்போது ஆர்பிசியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த சிக்கிள் செல் பேஷண்ட்டுக்கு மலேரியா டிசீஸ் வந்து வரதில்லை. காரணம் அங்கேயும் ஆர்பிசி இங்கேயும் ஆர்பிசி, அதனால் பேஷண்ட் வந்து ரிப்போர்ட் ஆகிறது அதிக அளவு நோய் வந்து அங்கே ஆஃப்ரிக்காவில் ரிப்போர்ட் ஆகலை மலேரியா. ஸோ திஸ் கேன் பி அச்சீவ்ட் பை ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். தேங்கி இருக்கிறதுக்காண்டி தண்ணி, டயரு, இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து மழை தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகாத மாதிரி நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். மஸ்கிட்டோ நெட்டு, ரெப்பலன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ். கேம்பூசியா அப்படின்ற ஒரு ஃபிஷ் இருக்குது, கேம்பூசியான்னு. அந்த ஃபிஷ்ஷை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த மஸ்கிட்டோட லார்வா, ராஃப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் இந்த மாதிரி முட்டையாக இருக்கும். ஆனால் அந்த மஸ்கிட்டோ முட்டைன்னு தெரியாது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டம்ப்ளர்ஸ் லார்வா வந்து டெவலப் ஆகி மஸ்கிட்டோட லார்வா வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த முட்டைகளை ஃபுல்லாக வந்து இந்த கேம்பூசியான்ற மீன் வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிடுது. அப்புறம் வந்து இன்செக்டிசைட், கொசு மருந்து அடிக்கிறது. தேவையில்லாத ட்ரைனேஜுக்கு டிச்சஸ்லாம் வந்து அடிக்கடி இன்செக்டிசைடை அடிச்சுக்கிட்டே வந்து இருந்தோம்னாலும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மெஷ்ஷு இதெல்லாம் வந்து போட்டு மஸ்கிட்டோஸை வர விடாமல் வந்து பார்த்துக்கணும், ஜென்ரலாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதுதான் படம். இதுக்குள்ளே 2 டிசீஸ் இருக்குது, உண்டாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து டெங்கு வைரஸ். டெங்குன்றது டிசீஸு. இது வந்துச்சுன்னா யூஸ்வலாக வந்து பிளேட்லெட்ஸை வந்து ஃபுல்லாக காலி பண்ணும். இது வந்து ஒரு வைரஸால் தான் பரவுது. வைரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ். ஃப்ளேவி வைரஸ்ன்ற வைரஸ் தான் டெங்குவை காஸ் பண்ணுது. சிக்கன் குனியான்னு ஒரு நோய் வந்து இருக்கும், 10 years பிஃபோர் வந்து நிறையா ரிப்போர்ட் ஆகிருக்கும் சிக்கன் குனியா. இப்போ அதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க. அதாவது வாட்டரை வந்து குறைச்சிட்டாலே போதும், இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த 2 டிசீஸையும் காஸ் பண்ணக்கூடிய வெக்டார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெக்டார் தான். அவன் பேர் ஏடிஸ் எஜிப்டி, ஃபீமேல் ஏடிஸ் எஜிப்டி. ஃபீமேல் ஆட் பண்ணலை, ஃபீமேல் ஏடிஸ் எஜிப்டி. இந்த மஸ்கிட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிடுறேன்.
ஃபீமேல் ஏடிஸ் எஜிப்டி இந்த மஸ்கிட்டோ தான் 2 டைப் ஆஃப் டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண காரணமாக இருக்குது, பரப்பி விடுது. ஃபீமேல் ஏடிஸ் எஜிப்டி வந்து இந்த டெங்குவும் காஸ் பண்ணுது, சிக்கன் குனியா காஸ் பண்ணுது. டெங்கு காஸ் பண்ண வைரஸ் பேர் ஃப்ளேவி வைரஸ், சிக்கன் குனியா காஸ் பண்ண வைரஸ் பேர் ஆல்ஃபா வைரஸ். சிஎன் நான் வச்சுக்கோங்க, சிஎன் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த சிஎன் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் குனியா ஆல்ஃபா, டெங்கு வந்து ஃப்ளேவி. இதை காஸ் பண்ணக்கூடிய வெக்டர் வந்து காமன் வெக்டர் ஏடிஸ் எஜிப்டி. சிக்கன் குனியா வந்து சம்மர் டைமில் வரும், டெங்கு வந்து இந்த ரெய்னி சீசன் அந்த இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரிப்போர்ட் ஆகும். ஓகே, ஆனால் இந்த வைரஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுக்கல, பட் நீட் ஆஸ்பெக்டில் தேமே ஆஸ்க் என்சிஆர் விட்டு கண்டென்ட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, சச் ப்ரிகாஷன்ஸ் ஹாவ் மோர். அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து மஸ்கிட்டோஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இல்லை. Advancement in biological science have armed us to effectively deal with infectious diseases. Use of vaccines and immunization programs and enabled us to completely eradicate a dreadful disease like smallpox. பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. ஸ்மால்பாக்ஸ்னு சின்ன மேல பெரியம்மை ஆப்போசிட்டாக சொல்லணும். பெருசாக வந்து ஃபஸ்ட் மாதிரி வச்சு கட்டியாக வந்து பாடியில் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வேக்சின் இருக்கிறனால கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிடுச்சு. எராடிகேட்னா நோய் வந்து ரிப்போர்ட் ஆகலை, இந்தியாவில் ஃபுல்லாக எராடிகேட் ஆகிடுச்சு. வேர்ல்டுலேயும் அதிக லெவலாக வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால எராடிகேட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. லார்ஜ் நம்பர் ஆஃப் அதர் இன்ஃபெக்ஷன் டிசீஸ், போலியோ ஓரல் வேக்சின்லாம் கொடுக்குறாங்க. போலியோ, டிப்தீரியா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, டெட்டனஸ் ஹேவிங் கண்ட்ரோல் வேக்சின்ஸோட யூசேஜ் பொறுத்து தான். பயோடெக்னாலஜி சாப்டரில் நம்ம வந்து எப்படி வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்குது, வேக்சின்ஸ் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். Discovery of antibiotics and other various drugs also enabled us to treat infectious diseases. இப்போ இந்த மலேரியா இது வந்து என்சிஆர்டி உள்ளது இவ்வளோதான். என்சிஆர்டி உள்ள போக ரிமைனிங் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. மலேரியா வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவன், ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், எண்டோபாரசைட்டுன்னு சொன்னோம்னா இந்த டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சின்கோனா அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. சின்கோனான்னு ஒரு மரம், அந்த மரத்தோட பட்டையில் கியூனோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் ட்ரக் இருக்குது. இதை தான் வந்து இனிஷியலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நிறையா கிட் அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நிறையா ட்ரக்ஸும் கம்பைண்டாக வந்து கொடுத்து மலேரியா வந்து நம்ம குணப்படுத்திட முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் மஸ்கிட்டோவை எப்படி இப்போ ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் அ பாக்டீரியா கால்டு உல்ஃப் பேட்சியா. புக்கில் கொடுக்கல, இப்போ ரிசர்ச் லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உல்ஃப் பேட்சியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து இருக்குது. இந்த உல்ஃப் பேட்சியான்ற பாக்டீரியாவை வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ்க்குள்ள பாடிக்குள்ளே நம்ம உள்ளே செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் என்னென்னா அந்த வைரஸஸை வந்து ரெப்ளிகேட் ஆக விடாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. அப்போது இந்த உல்ஃப் பேட்சியா பாக்டீரியாக்குள்ளே செலுத்தின அந்த வைரஸ் பாக்டீரியா கொண்டு அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோக்குள்ளே உள்ள நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா அது ஃபர்தராக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ஸோ இது வந்து அண்டர் ரிசர்ச் லெவலில் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக வந்து கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட வந்து என்விரான்மெண்ட்டில் கொண்டுட்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஈஸியாக வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கேம்புசியா வந்து இந்த டிச்சஸ், செஸ்பூல்ஸ், ஸ்வாம்ஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னால ஆட்டோமேட்டிக்காக மஸ்கிட்டோ லார்வாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.